இன்றைய வேதவாக்கு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறதான தலைப்பு, உன் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க பண்ணுகிற தேவன் என்கிறதான தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாக பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதவசனம் சொல்லுது. தேவப்பிள்ளையே, இந்த நாட்களிலே பிள்ளைகள் தங்களுடைய தேர்வுகளுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள். சிலர் தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய இருதயத்திலே பல விதமான பயங்கள், சோர்வுகள், அங்கலாய்ப்புகள், எதிர்பார்ப்புகள், பலவீனங்கள் காணப்படலாம். விசேஷமாக அரசாங்க தேர்வுகளை சந்திக்கிற பிள்ளைகள் மனநிலைமை மற்ற பிள்ளைகளிலிருந்து சற்று வித்தியாசமாகவே. காரணம், இது அவர்களுக்கு ஒரு புது அனுபவம். தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்காகவே கர்த்தர் இந்த செய்தியை தந்திருக்கிறார் என்று சொல்லலாம். முதலாவது, நம்முடைய இருதயத்திலே தேவன் நமக்கு பலனளிக்கிறவர் என்பதை, தேவன் நமக்கு செபிக்கிற நமக்கு பலன் அளிக்கிறவர் மாத்திரமல்ல, பதில் அளிக்கிறவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த கல்வியாண்டு முழுவதும் பிள்ளைகள் பலவிதமான பலவீனங்களிலே தங்கள் கல்வி சம்பந்தமான பல பிரயாசங்களை எடுத்துள்ளார்கள். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. பஞ்சத்திற்கான முதலாவது காரணம் மழையின்மை. மழை இல்லாத காலங்களிலே விளைச்சலை நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆனாலும் ஈசாக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து விதை விதைத்தான் என்று, என் தேவன் என்னுடைய பிரயாசத்திற்கு பலனை தருவார் என்று விசுவாசித்தான். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக அல்ல. சூழ்நிலைகள் நமக்கு மாறாக பாதகமாக இருக்கும்போதும் கூட தேவனுடைய கரத்தையும் நாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் நம் பிள்ளைகளின் பிரயாசத்தை பார்த்து அதற்கான பிரதிபலனை தருகிறார். சிலர் நல்ல ஞானத்தோடும் படிக்கலாம், சிலர் குறைந்த ஞானத்தோடும் படிக்கலாம், சிலர் ஞானமே இல்லாமல் இருக்கலாம். எந்த நிலையிலும் அவர்கள் படித்தாலும் தேவன் மேல் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைக்கும்போது, மழையில்லா நாட்கள் ஈசாக்குக்கு தேவன் எப்படி 100 மடங்கு பலனை தந்தாரோ, அதே போல் நம்முடைய தேவனால் கொடுக்க முடியும். நிச்சயமாக நம் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பிரயாசத்தின் 100 மடங்கு பலனை காணச் செய்வான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. ஒரு வெற்றிக்கும் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அந்த காரியத்தை முழு முயற்சியோடு செய்யும் பொழுது அதிலே தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து முழு வெற்றியும் அனுபவிக்க செய்வார், உதவியும் செய்கிறார். யுத்தம் இல்லாத ஜெயமில்லை. யுத்தம் செய்தால் மாத்திரமே அந்த யுத்தத்தில் ஜெயம் நமக்கு கிடைக்கும். அதுபோல் தேர்வு இல்லாமல் ஒரு மேல் படிப்பிற்கு செல்லவே முடியாது. ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிலே நாம் தேர்வு எழுத வேண்டியது அவசியமாக இருக்குது. பரீட்சை என்பது அவசியமாக இருக்குது. யுத்தம் என்பது எப்படி வெற்றிக்கு முன்பு காணப்படுகிறது, அதுபோல தேர்வு என்பது யுத்தத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளின் தேர்வுகளை குறித்து ஒருபோதும் ஒருவேளையும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். பிள்ளைகளின் தடுமாற்றத்தை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். உங்கள் பயத்தையும் கலக்கத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு பிள்ளைகளை கர்த்தருடைய கருத்திற்கு கொடுத்து செபியுங்கள். கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைகளை எல்லாவற்றிலும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு, உங்கள் பிள்ளைகள் எல்லா சூழலிலும் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு அவர்கள் சமாதானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அவர்கள் பயமின்றி தைரியமாய் திடமனதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே மனம் கலகாதிருங்கள். வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய
பெரிதாக இருக்கும் என்று ஏசாயா 54:13 சொல்கிறது. ஆகவே மனம் கலங்காதிருங்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தமது விசேஷ சம்பூர்ண ஞானத்தினால் இந்த நாட்களிலே நிறைப்பார். அவருடைய சரீரத்திலே நல்ல ஆரோக்கியத்தை தந்து அவருடைய பயத்தை எல்லாம் நீக்கி போட்டு ஒரு பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவினால் நிறைந்து நல்ல உற்சாகத்தோடு சந்தோஷமாய் தங்கள் தேர்வில் எழுத கர்த்தர் கிருபை செய்வாராக. அவருடைய மகத்தான வெற்றியை பார்த்து நீங்கள் மலைத்து நிற்பீர்கள். தேர்வு முடிவுகளைக் கண்டு உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும், இருதயம் பூரித்து மகிழும். இப்பொழுதே கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து செபியுங்கள். நாங்களும் செபிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஈசாக்கு எப்படியாக பஞ்ச நாட்டில் விதைத்து வெற்றியை கண்டானோ அதுபோல நீங்களும் வெற்றியை காண்பீர்கள். செபியுங்கள். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமீன். God bless you.